பக்தாள்லாம் என்ன சொல்றான்னா, குந்தி அதை பிரார்த்தனை பண்றாய். பக்தாள்லாம் என்ன பிரார்த்தனை பண்றாளோ அதையே குந்தியும் பிரார்த்தனை பண்றா. ஜென்மைஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிஹி ஏதமானமத புமானே நைவார்கத்யபிதாதும் வை த்வாம் அகிஞ்சன கோச்சரம். குந்தி சொல்றா, எனக்கு பிறப்பை கொடுக்காது. எந்த பிறப்பை கொடுக்காதுன்னா, சில இடத்த சொல்லி இந்த இடத்துல எல்லாம் எனக்கு பிறப்பு வேண்டாம். எந்த இடம்னா, ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபிகி, நல்ல குடும்பத்துல பிறப்பு வேண்டாம். இந்த மாதிரி என்ன பிறக்க வைக்க கூடாது. நல்ல ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம், நல்ல புகழுள்ள ஒரு குடும்பம், நல்ல படிப்பு, இது மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, நெய்வார்கத்யபிதாதும்வை த்வாம் அகிஞ்சனகோ, உன்னுடைய நாமாவை சொல்றதுக்கு அவன் வெக்கப்படுவான். நல்ல பரம்பரையா இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்னா, கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கிறவாளை பாப்பானா, அவா சொல்றாளா இல்ல நம்ம சொன்னா அவா என்ன நினைப்பா, அதை பார்த்துட்டு தான் இவன் பிரதிவச்சனமே போடுவான். இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல குடும்பத்துல பிறப்பு, நிறைய பணம் இருக்கு, பணங்காசு நிறைய இருந்ததுன்னா அவருடைய நடையே வேற மாதிரி இருக்கும். அப்படியே ஜமீன்தார் மாதிரி ஒரு ஒரு திமிரோட நடந்து வருவா. அது எதனாலன்னா ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால. இதுவே சிலவா கோவில்ல நின்றுட்டு ஆரத்தை காமிக்கிற காலத்துல நம்மளே பார்க்கிறோம், பொட்டு 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 பொட்டுன்னு அடிச்சுக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துல இருக்காவா, அதனால அவளுக்கு உருகிறது, பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அந்த கஷ்டம் என்ன ஆகுதுன்னா, சன்னிதில நின்று தீபாராதனை காட்டும்போது கண்ணில் ஜலம் வருது. எதனால, ஒருத்தருக்கு வரது ஒருத்தருக்கு வரலன்னா, அவனுக்கு இன்னும் மாட்டிக்கல, அவனுக்கு அழுக வரல, பிரதட்சிணம் பண்ற வாக்கிங் நடக்கிற மாதிரி நடக்கிறான், அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, பணம் இருக்கிற திமிரு. இதுவே இன்னொருத்தர் பார்த்தா அது உருகி உருகி பண்றார். ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டத்துல மாட்டின்னு இருக்கார். இதெல்லாம் இருந்ததுன்னா, பணம் காசு, ஒரு நல்ல குடும்பம், நல்ல பேருடைய ஒரு குடும்பமா இருந்ததுன்னா, வித்ய இதெல்லாம் இருந்ததுன்னா ஒன்ன அதுலேருந்து பகவான்கிட்ட நம்மளை தள்ளி வச்சிடும். அதுல அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துல என்ன பிறக்க வைக்காத. நெய்வார்கத்யபிதாதும் வை த்வாம் அகிஞ்சன கோச்சரம், எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல எனக்கு பிறப்பது. பகவானுக்கு என்ன ஒரு திருநாமம்னா அகிஞ்சன வித்தன்னு பேர். பாண்டுரங்கனை கூப்பிடுற காலத்துல பக்தாள்லாம் எப்படி கூப்பிடுவான்னா, ஏழை பங்காளன்னு கூப்பிடுறோம். எல்லாம் இருந்தா அவன் தள்ளி போயிடுவான். எதுவுமே நீ பக்தி பண்ணிவிட்டு லிஸ்ட கேட்டேன்னா அவன் கொடுத்துட்டே இருப்பான். ஆனா அவன் தள்ளி போயிடுவான், அவன் உங்ககிட்ட இருந்து தள்ளி போயிடுவான். இதுவே பக்தியை பண்ணிவிட்டு மேல தேவகூதி அம்மாவுக்கு பகவானே சொல்ல போறான், இந்த பக்தியை பண்ணிவிட்டு எதுவுமே வேண்டான்னு சொன்னோன்னா அவனை தன் சொத்தா ஆக்கின்றுவானா பகவான். ஏன்னா நமோ கிஞ்சன வித்தாயா அகிஞ்சன ஜனப்பிரியன்னு பகவானுக்கு ஒரு திருநாமம். இப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறவாளுக்கிட்ட அவனுக்கு தனி பிரியம் வரும். ஏன்னா நீ பண்ணின பக்திக்கு என்ன பண்ணிட்ட, லிஸ்ட கொடுத்த, பொருளை வாங்கிட்ட. எது போலன்னா, நம்ம கடையில கொண்டு போய் ஒரு சர்க்கரை வாங்குறோம். என்ன வாங்குறோம், பணத்தை கொடுக்குறோம், அந்த கடைக்காரன் சர்க்கரையை தரான். எனக்கு அவன் உடனே சொல்லலாம் நான் சர்க்கரை கொடுத்துருக்கேன் சார்னு சொன்னான்னா சண்டை தான் வரும். நீ உடனே சொல்ல நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ கேப்பியா பணம் தான் நான் கொடுத்துருக்கேன்னா அவன் சர்க்கரை கொடுத்துருக்கான். பரஸ்பரம் பதிலுக்கு பதில் ரெண்டு பேரும் பண்ணிட்டு குடுக்கல் வாங்கல் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது நான் இதை கொடுத்தேன்னு அவனும் சொல்ல முடியாது, கடைக்காரன் நான் வஸ்துவை கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. அது போலதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிற பக்தி வியாபாரம் மாதிரி. நம்ம பண்ற பக்தி 3 பிரதட்சணம் பண்ணி ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு மொழிக்கு பேப்பரை கொடுத்தோம்னா அதுக்கு இதுக்கு சரியா போயிடுது. அது அவன் கணக்க பேலன்ஸ் நில்லா எடுத்து. அதுதான் குந்தி சொல்றா, அப்படி இருக்கிறவாழ்கிட்ட பகவான் வரமாட்டான். அகிஞ்சன வித்த, எதுவுமே இல்லை, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு தானா வந்து பக்தி பண்ணானா அனுகிரகம் பண்ணுவான். அந்த மூர்த்தி தான பாணி. நமோ கிஞ்சன வித்தாய நிவர்த்த குண வித்தையே ஆத்மாராமாய சாந்தாய. அதனாலதான் எல்லாரும் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு போய் பஜனம் பண்ணி ஒன்னு அடையிறான். பேர்பட்டதான கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய பிரபு. கைவல்ய பதையே நமஹ. எனக்கு இன்னொரு வரன் வேணும். உங்ககிட்ட நான் இப்ப பிரார்த்தனை பண்றேன், எனக்கு ஒரு காட்சிய இங்க பார்க்கணும். என்ன காட்சி அப்படின்னா, கோப்யாததே त्वयि கிருதாக சிதாமதாவத் யாதே தசாஷு கலிலாஞ்சன சம்பிரமாட்சம் பக்த்ரம் வினீய பயபாவன யாஸ்தி தஸ்யா சாமாம் விமோகயதி பீரபி யத்பிபேதி. அந்த கண்லேருந்து எனக்கு அந்த காட்சி நீங்கவே இல்லை. எனக்கு அந்த காட்சியை கொடுக்கணும். நீ எந்த காட்சின்னா, கிருஷ்ணாவதாரம் பண்ணி நீ சிறு வயசுல நிறைய பாலலீல பண்ணியிருக்க. உங்க அம்மா என்ன பண்ணுவான்னா, ஆயர்பாடியில நிறைய லீலை பண்ணியிருக்க.
கார்த்தால பகவான் எதற்காக அந்த ஆயர்பாடியில் அவதாரம்னா அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. அந்த யசோதம்மா என்ன பண்ணுவான்னா குழந்தைய தூங்க பண்ணிவிட்டு கைகாரியத்தை பார்த்துட்டு இருப்பாளாம். நிறைய செடிகள் இருக்கு அங்க இருக்கக்கூடியவா, காரியம் பண்ணி தரவா. சில காரியம் ஆத்து கிரகிணி தானே பண்ணணும். தயிர் கடையிறது, அதுலேருந்து வர வெண்ணெய் எடுத்து வைக்கிறது, இது போல சில காரியங்கள் கிரகிணி பண்ணணுமே. அந்த காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணனோ தூங்கிட்டு இருக்கான். சரி குழந்தை எந்திருந்த பிறகு வந்து பார்ப்போம்னு தூங்க பண்ணிட்டு போயிருக்கா. குழந்தையோ எந்துட்டான் கிருஷ்ணன். எந்தெந்த கிருஷ்ணன் குரல் கொடுக்கறான், அம்மா பால் அம்மா பால்னு குரல் கொடுக்கறான். இவன் என்ன பண்றான்னா வெண்ணெய் பூத்து வந்துடுத்து, அதை சத்தை எடுத்துட்டு அப்புறம் கிருஷ்ணன்ட்ட போவோம்னு நினைக்கிறான். இதை விட்டா திருப்பி வந்து அந்த பொங்கி வரும்போது பூத்து வரும்போது எடுத்தாதானே உண்டு. இதை முடிச்சுட்டு அப்புறம் கிருஷ்ணன்ட்ட போவோம் பாலை கொடுப்போம்னு நினைக்கிறா. சுவாமியோ பால் பால்ங்கிறார், இவ கண்டுக்கவே மாட்டேங்கிற. சுவாமிக்கு கோபம் வந்துருக்கு. என்ன கோபம்னா, நான் என்ன க்ஷீராப்தி நாதன் பாலுக்கு வழி இல்லாமையா இங்கே வந்து பிறந்திருக்கேன்? உனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக நான் பிறந்து உனக்கிட்ட பால் கேட்டா நீ என்னமோ வெண்ணெய் பூத்து வந்துடுத்து இர்ரா கிருஷ்ணான்னு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சா நீ அலட்சியப்படுத்துற பாத்தியா? என்ன பண்றேன் பாருன்னார். உள்ள இருக்கக்கூடிய பால் பொங்க முடியுமா பண்ண. பால் பொங்கினோன்னு இதை விட்டா அதை பார்க்க போயிட்டா. உடனே சுவாமி பார்த்தார், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். உடனே சுவாமி பார்த்தார், எந்திருந்தார். படுக்கையிலேருந்து நேரம் அந்த வெண்ணெய் பூத்து மேலால இருக்கு, பரங்கி கொட்டை மாதிரி இருக்குது, சின்ன பரங்கி கொட்டை போல. அங்கேருந்து வந்தார். அந்த வெண்ணெய் அரிச்சு எடுத்துட்டார், கையில் எடுத்துட்டார். ஜலம் சொட்டுறது அதோட எடுத்து வச்சுட்டு நேரா ரேழிக்கு போயிட்டார். பின்னாடி போய் உட்காந்துண்டு மர்க்காய காமம் ததத சிஸ்திதம், தான் மட்டும் திங்கல. ஏகஸ்வாது நபுஞ்சித்தான்னு சாஸ்திரம். ஒரு பெரிய வஸ்துவை தான் மட்டும் தனியா ருச்சிக்க கூடாது. சுவாமியும் அதை பண்ணார். என்ன பண்ணார்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய குரங்குக்கு வருவா, சுத்தி முத்தி குரங்கு. பிருந்தாவனம் போனோம்னா தெரியும், ஏகப்பட்ட குரங்கா இருக்கும். அந்த குரங்குக்கு ஒரு வாய், தான் ஒரு வாய், அந்த குரங்குக்கு ஒரு வாய், தான் ஒரு வாய், இப்படி எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்க. இதோட சேர்த்து ஒரு காரியம் பண்ற. என்னன்னா, அம்மா எந்த சமயத்துல எப்ப வேணா வருவேன், தீர்மானமா அடி உண்டுன்னு தெரியும். அம்மா வந்தா தன்னை காத்துக்கணுங்கிறதுக்காகவே ஒரு அழுக கூடையே ஸ்வரம் போட்டுட்டே இருக்காங்க. அம்மா வந்து அடிக்க போறா, இந்த அழுக எதுக்கும் ஒரு தற்காப்புல இருந்துட்டே இருக்கட்டும்னு வெண்ணையும் சாப்பிட்றாரு, குரங்குக்கும் கொடுக்குறாரு, கூடையே ஒரு அழுக ஸ்வரமும் போட்டுட்டே வரும். இவ அங்க இங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. யசோதை பார்த்தா பூத்து வந்த வெண்ணையை காணோம், இந்த பயல பெட்ல போய் பார்த்தா அவனையும் காணோம். எங்கடா போயிருப்பான்னா தேடவே வேண்டாம். அவனுடைய கால் அடி வைப்பு அப்படியே க்ஷீராப்தி போல இருக்கு. அந்த மத்த எடுத்து அடிச்சு உடைச்சிருக்காரு. அந்த பானைய வெண்ணையை எடுத்துன்றதோடு நிறுத்தல, அந்த பானையை அடிச்சு உடைச்சு விட்டார். அதுல கால் வச்சு நடந்து போயிருக்காரு. கோகுலாஷ்டமி திருவடி வச்சது போல இருக்கு. பார்த்தா அவர் போன அடி வைப்பு தெரியறது. தேடவே வேண்டாம். பார்த்தா அங்க உட்காந்துட்டு இருக்கான் அந்த பையன். சரின்னு போய் அவனை பிடிக்கணும்னு போறா. பிடிக்கணும்னு போறா, அவளால பிடிக்க முடியல. சுவாமி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓட்டம் காமிக்கிறார். இப்படி அம்மா வரப்போறா, தன்னை ஏதோ பண்ண போறா, அடிக்க போறா, இதெல்லாம் தெரிஞ்சுண்டு சுவாமி முன்னாடியே என்னன்னா ஒரு எண்ணம் அவருக்கு. அம்மா வரப்போறா, அடிப்பா, அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தற்காப்பா இருந்துக்கணும். அழுக இருக்கு இருந்தாலும் ஒரு பயத்தோட மூஞ்சிய வச்சுட்டா தானே அவன் விடுவார், இல்லாட்டி அவ அடிப்பா. மேல துரத்த போறா அவ. அதுக்கு முன்னாடியே சேஃப்டியா சுவாமி என்ன பண்ணார், பயாபிமானி தேவதைன்னு ஒரு தேவதை, எல்லாத்துக்கும் ஒரு தேவதை இருக்கிறது போல பயாபிமானி தேவதை. அந்த தேவதை எல்லாம் இவருடைய சர்வெண்ட் தானே. அதை கூப்பிடுறாரு, இங்க வா நீன்னர். உடனே அது வந்தேன்னுது. என்ன பண்ணணும்னா, எங்க அம்மா அப்பா வரப்போறா, என்னை பிடிக்க போறா, அடிக்க போறா, அவ வரத்துக்கு முன்னாடி பயந்தது போல நான் நடிக்கணும். எனக்கு யாருக்கும் பயப்பட்டு பழக்கமே கிடையாது. என்னை பார்த்துதான் எல்லாரும் பயப்படுறா. ஏன்னா அவர் தானே எல்லாருக்கும் அதிபதி. அந்தந்த காரியம் அது நடக்கலைன்னா, சூரியன் பகவானுக்கு பயந்து தானே காரியத்தை பார்க்கறான், சந்திரன் எதுக்குனால காரியத்தை பார்க்கறான்னா பகவானுக்கு பயந்து. இவரை பார்த்து லோகம் பயப்படுமே தவிர லோகேஸ்வரனான இவரை யார் பயமுறுத்துறது? இவரும் யாருக்கும் பயப்பட மாட்டார். பயந்தது போல நடிக்கணும். நானு எனக்கு அந்த பயம்னா எப்படி இருக்குன்னு காமிச்சு கொடு, அந்த முக பாவனை வைக்கணும். எங்க அம்மாவுக்கு நேர பண்ணி கொடுங்க, அது மாதிரி அந்த முக பாவனையை காமிச்சு கொடு. உடனே அது இவருக்கு பயப்பட்டு எட்டி போய் நிற்கிறது. சுவாமி தேவரீர் உங்க பக்கத்துல நான் எப்படி வருது அப்படின்னு பயந்துண்டு அந்த பயாபிமானி தேவத்தை தள்ளி நிற்கிறது. தள்ளி நிற்கிற அந்த
இல்ல பக்கத்துல வாங்குற, அது நான் வரமாட்டேன்னு தள்ளி நிக்கிற, இல்ல பக்கத்துல வாங்குற, இல்ல தள்ளி நிக்க. இப்படியே 2 பேருக்கு சம்பாஷணை நடக்கிறது. அம்மாவை வரா. உடனே சுவாமி பார்த்தார். அப்போ அவங்க தெரிஞ்சிருந்தார், ஏன்னா எல்லாம் தெரியும் பகவானுக்கு, சத்துரனோன்னு. உடனே பார்த்தார், அந்த பயாபிமானி தேவதை எதனால நம்ம விட்டு தள்ளி நிற்கிறது? நம்மளை பார்த்து பயந்து அது தள்ளி நிற்கிறது. அப்ப நம்மளை பார்த்து பயந்ததுடைய முகச்சாய அதனுடைய முகத்துல இருக்கு. அதை நம்ம வச்சுட்டோம்னா போறோம். சோ பயம்னா எப்படி இருக்கும்னா அந்த முகத்தினுடைய பார்த்தா பயம் தெரிஞ்சிடும். உடனே சுவாமி பார்த்தார், ஓஹோ இதுதான் பயம் போல இருக்கு, அது நம்மளை கண்டு பயந்து நிற்கிறது, அதுதான் பயத்தினுடைய ரூபம் நினைச்சுட்டு பார்த்து வச்சுட்டு அந்த முக பாவனை எடுத்து தன்னுடைய அம்மாட்ட காமிக்கிறாளாம். பீர பியத் பிபேதி, பயந்தது போல ஒரு முகபாவனை வச்சுட்டு உங்க அம்மாவை ஏமாத்தினியே, அந்த ரூபம் எனக்கு எப்போதும் வேணும், அதை காமிங்கிற. பிறகு அம்மா வந்தா, திருஷ்டுவா பரிசிரமம் கிருஷ்ணா கிருபையாசீத்து சொபந்தனே, வந்து பிடிக்க முடியாம அங்கு இங்கும் நல்ல ஸ்தூலமான சரீரம் அந்த யசோதைக்கு. தாவாரத்துக்கு போறான், மித்தத்துக்கு வரா, ரேழிக்கு வரா, அப்படி ஓடி ஓடி போய் அவனை ஒரு வழியா பிடிச்சு அவனை உரல்ல கட்டி போட்டார். இந்த அவஸ்தைய சொல்லி இந்த ரூபத்தை எனக்கு எப்பொழுதும் கொடுக்கணும்பா, அதை பிரார்த்தனை பண்ணா. 26 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு நிறைய விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கா. பக்தியை பத்தி சொல்ற காலத்துல பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்காணி கரிஷ்யன்யிதி கேச்சனா. இந்த சம்சார சாகரம் இருக்கே, அதை தாண்டறதுக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாரும் மாட்டின்னு முயற்சிட்டு இருக்கா. பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி, ஏற்கனவே பண்ணி வச்சதனுடைய ஒரு தோற்றம் தான் இன்னொரு அவதாரம். அதை அனுபவிக்கிறது அதனுடைய புண்ணிய பாவத்தினுடைய ஒரு ரூபம் தான். எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்க அந்த சம்சார சாகரத்துல பிறந்து ஒண்ணு பண்ணினா அதுல இருந்து வெளிப்பட்டு விடலாம். என்னன்னா ஸ்ரவண ஸ்மரணார்காணி கரிஷ்யன்யிதி கேச்சனா, உன்னுடைய கதை கேட்டா போறோம், அதுல இருந்து அந்த சம்சார சாகரத்தை அனாயாசமா தாண்டி விடலாம். என்ன பண்ணணும்னா ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷ்ணசா ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ தயேவ பஷ்யந்த்யசிரேன தாவகம் பவத் பிரபாகோ பரமம் பதாம்புஜம். அதை ஒன்ன பிடிச்சிட்டா போறோம், சம்சார சாகரத்தை அனாயாசமா தாண்டி விடணும். என்ன பண்ணணும்னா ஸ்ருண்வந்தி, உன்னுடைய கதையை சொல்லும் போது ஸ்ரத்தையாக கேட்கறது. ருக்மிணி தேவி சொன்னது போல அது விவரைகி அந்த தாபம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூட கர்ணவீர விவரைகி அஹரதா அங்கதாபம்ங்கிற உள்ள போய் உள்ள இருக்க காது வழியா போய் உள்ள இருக்கிற தாபத்தை போக்கிடும் அந்த பகவத்குணம். அதை கேட்கணும். காயந்தி பாடுறது, பகவானுடைய நாமத்தை சொல்றது, உறக்க சொல்றது. கிருணந்தி அவன்கிட்ட பிரார்த்தனை பண்றது. அபிக்னஷா ஸ்மரந்தி பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கிறது. நந்தந்தி சந்தோஷப்பட்டுட்டே இருக்கு, பகவானுடைய லீலைகளை நினைச்சு 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 சந்தோஷப்படுறது. தவேகிதம் ஜனா, பக்தாள்லாம் அதுதான் பண்ணுவா. அப்படி பண்ணா என்ன ஆகும்? தயேவ பஷ்யந்த்யசிரேன தாவகம் பவத் பிரபாகோ பரமம் பதாம்புஜம். அதை பிடிச்சிட்டா உன்னுடைய சம்சார சாகரத்தை அனாயாசமா தாண்டி விடலாம்பா. எனக்கு நீ போற போக்குல ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு போகணும். நீ துவாரக கிளம்ப போறியே, ஒரு காரியம் பண்ணணும். ஸ்நேகபாஷ் அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷு மே ஸ்நேகபாஷமிமம் சிந்தி திடம் பாண்டிஷு விருஷ்ணிஷு. எனக்கு 2 வரணும் கொடுக்கணும். முதல்ல நீ இவ்வளோ கஷ்டத்துலேருந்து நீ என்னை காப்பாத்திருக்க, அதனால உன்னை நான் இப்ப ஸ்மரிக்கிறதுக்கு காரணமே நான் சுகமா இருந்ததை காட்டிலும் துக்கத்துல இருந்தது தான் ஜாஸ்தி. அதனால எனக்கு எப்பொழுதுமே நீ ஒரு வரன். முதல் வரன் என்னன்னா விபதா சந்துனஸ்வத் சத்ர தத்ர ஜகத்குரு. கஷ்டத்தை எப்பொழுதும் எனக்கு கொடுத்துட்டே, கஷ்டத்தை நீ கொடுத்துட்டே இருந்தேன்னா என் மனசு ஆட்டோமேட்டிக்கா உன்னை நினைக்க தோன்றது. விபதா சந்துனஸ்வத் தத்ர தத்ர ஜகத். நீ கஷ்டத்தை கொடுக்கலன்னா நானும் மறந்துட்டு தான் இருக்க போறேன். கஷ்டம் வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கான், ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு இருக்கான், நவகிரகத்தை சுத்தி சுத்தி வரும். கஷ்டம் இல்லைன்னா கோவில் பக்கம் வந்தாலும் கண்ணாடியை இறக்காம போயிட்டே இருக்கான், பார்க்காம இறங்கியும் பார்க்கறதுல கண்ணாடியும் இறக்கிறது. இந்த சௌக்கியமா வச்சிருக்கிறது அவர் தான், ஆனா அவரையே மறந்துடுறான். அதனால கஷ்டம் இருந்தா பகவானை நினைச்சு 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 உள்ளுக்குள்ள உருகி ஒரு அழுகை ஏற்படுறது.
அது எதனாலன்னா கஷ்டம் இருக்கிறதுனால தான் அந்த உருக்கம் இருக்கு. எனக்கு அந்த கஷ்டத்தை எப்போதுமே கொடு. அதனால தானே இப்படி நான் ஸ்தோத்திரம் பண்றேன் ஒன்று, எனக்கு அதை வரனாக கொடு. அது மட்டும் இல்ல, போற போக்குல நீ ஸ்னேகப்பா சமீமம் சிந்தி. ஏன் கஷ்டம் வருதுன்னா இவாழ்கிட்டெல்லாம் மனைவி மக்கள் புத்திராதிகள் எல்லாட்டையும் ஒரு அன்பை வச்சுடுறோம். அதனாலதான் எனக்கு உங்ககிட்ட பக்தி வைக்க முடியல. கஷ்டமும் அதனாலதான் பர்சன்டேஜ் பிரிஞ்சு போயிடுது. 100% இருக்குன்னா அது முழுக்க 100ம் உங்ககிட்ட வந்து சேர மாட்டேங்கிறது. கணவன் இருந்தா மனைவிக்கு வைக்க வேண்டியிருக்கு, மனைவி இருந்தா கணவன்கிட்ட வைக்க வேண்டியிருக்கு, ஆத்துக்கார்ட்ட. குழந்தைகிட்ட கொஞ்சம் வைக்க வேண்டியிருக்கு, 2 குழந்தையா இருந்தா 2 பேர்கிட்ட வைக்க வேண்டியிருக்கு. வீடு சொந்த வீடா இருந்தா அதுல ஒரு அபிமானம் வைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் வாகனம் இருந்ததுன்னா வாகனத்துல ஒரு % அபிமானம், கொஞ்சம் அபிமானம் வைக்க வேண்டியிருக்கு. ஆபீஸ்ல ஒரு சேரா இருந்தாலும் அது தன்னுடைய சேர்னு ஒரு அபிமானம் வைக்க வேண்டியிருக்கு. நீ சொல்லிட்டு இருக்க இது என் வீடு, என் சம்சாரம், என்னுடைய நிலம், என்னுடைய வாகனம் நீ சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய வேலைக்காரன் இருக்கானே அவன் என்ன சொல்றான், இது என் வீடு, நான் வேலை செய்யற வீடுங்கிறான். அப்ப அவனுக்கும் அதுல பங்கு இருக்கு, எல்லாருக்கும் அதுல பங்கு. இந்த மனசை எப்படின்னா பலதரப்பட்ட ஜனங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்க வேண்டியது. ஆக்சுவலா அது உன்னோடதே கிடையாது, வேலைக்காரன் அவனோடதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆத்து பூனை அந்த ஆத்து பூனை வந்தா விரட்டுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் வீடு நீ சொல்லிக்கிற, உன்னுடைய வாகனம் நீ சொல்லிக்கிற. இது போல நம்மளுடைய மனசை பங்கு போட்டு பலதரப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்த பல விஷயத்துல வச்சாச்சு. இதனால என்னன்னா உங்ககிட்ட வரும்போது அந்த மனசுக்கு தெம்பே இல்லாம போயிடும். இது போலன்னா அந்த நதி இருக்க உற்பத்தி ஆகிற ஸ்தானத்துல போய் ஒரு நதியை பார்த்தோம்னா புஷ்டியா இருக்கும். அதுல இப்ப கங்கை இருக்குன்னா மேலேந்து கங்கோத்திரியிலேருந்து வர கங்கையை போய் கை வச்சிட முடியுமா? ஒரு நிமிஷம் அதுல நின்னா அடிச்சு கொண்டு போயிடும், எங்கேயோ கொண்டு போயிடும். ஒரு சமயம் நாங்க பத்ரிநாத் போயிருக்கோம், கேதார்நாத் போயிருக்கோம். போற சமயத்துல ஏதோ ஒரு ஃப்ளட்டு, நடுப்புற கல்லு விழுந்துருது. அந்த பிரவாகம் என்ன பண்றதுன்னா பிரவாகத்துக்கு மத்தியத்துல இந்த கல்லு விழுந்துருது. அங்க வேலை செய்யறதுக்காக ஜேசிபி நிறுத்தியிருக்கா, செயின் ஜேசிபி. நார்மல் ஜேசிபி இல்ல, செயின் ஜேசிபி. இந்த எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ் இருக்கு அதுல வேலை செய்யற ஜேசிபி. இந்த அந்த வர அந்த ஃபோர்ஸை இந்த கல்லு நிறுத்தி எடுத்து கரையில இருந்த ஜேசிபிய நடுப்புற நிறுத்தினால 2 பக்கம் அப்படி சூழ்ந்து அந்த ஜலம் போகிற சமயத்துல கரையில இருந்த ஜேசிபியை அடிச்சுன்னு போயிடுது. சரி, ஜேசிபி எவ்வளவு பெருசு, அதனுடைய தேடும் பணியில தேடி பார்த்தாத ஒரு பார்ட்டு கூட கிடைக்கலையா. அப்ப அதனுடைய பிரவாகம் எப்பேற்பட்டதா இருக்கணும், எவ்வளவு ஒரு வேகம் இருக்கணும். அந்த நதி இருக்கே மூலம் எப்படி இருக்கு, அவ்வளோ ஃபோர்ஸா இருக்கு. அங்க பாலமும் படையாது, யாராலையும் இறங்கி ஸ்நானமும் பண்ண முடியாது, அவ்வளோ ஃபோர்ஸா இருக்கு. அதே நதி பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போனோம்னா கடைசியில் அது கங்கையில சமுத்திரத்துல கலக்கிற காலத்துல பார்த்தா பலமே இல்லாம இருக்கு, அந்த வேகம் கம்மியாயிடுது. கங்கையை விட இன்னும் புரியும்படிமா சொல்லணும்னா காவேரி எடுத்துக்கலாம். காவேரி பூப்பண்ணத்துல அது ஆரம்பிக்கிற காலத்துல அவ்வளோ வேகமா இருக்கு. அங்கங்க என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு பக்கம் சஞ்சாரம் பண்றது வெண்ணாறு, வெட்டாறு, அரசலாறு, என்னெல்லாமோ பொன்னாறு, பல பேர்கள்ல சஞ்சாரம் ஆற. ஒவ்வொரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு பேர்ல நடுப்புற பிரான்ச்சஸ் வருது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த ஜலம் டைவர்ட் ஆகி பூம்புகார்ல போய் கடல்ல கலக்கிற காலத்துல பார்த்தா ஒரு குட்டி ஓட மாதிரி ஓடுறது. ஏன் அங்க அவ்வளவு பெருசா இருந்தாலேன்னா நீ கிளைய வெட்ட அதனுடைய பலம் குறைஞ்சிடுது. அதுபோல நம்மளுடைய பக்தி இருக்க ஒரு மனசா தன்னுடைய பகவான்கிட்ட இருக்கணும், இருந்தாதான் அது புஷ்டியா இருக்கும். அதை குந்தி கேட்கறா அப்படி வைக்கணும்னு எண்ணம். ஆனா குழந்தை, மனைவி, மக்கள், வீடு, வாசல் எல்லாத்துலயும் வச்சதுனால அது புஷ்டியே இல்லாம இருக்கு. நீ போற போக்குல அதை கட் பண்ணி விட்டுரு. இதுக்கும் அந்த ஜனங்களுக்கும் உண்டான பாசம் இருக்கு, அதை கட் பண்ணி விட்டுட்டேன்னா நேரா 100% உங்ககிட்ட தான் நான் வைப்பேன். ஸ்நேகபாசமிமம் சிந்தி திருடம் பாண்டிஷு விஷ்ணிஷு துவயிமே விஷய அனன்ய விஷயா மதிஹி. என் மனசுக்கு ஒண்ணுதான் தெரியணும், என்னன்னா உன்னுடைய சரணாரவிந்தம் மட்டுமே தெரியும். தொய்யுமே அனன்ய விஷயம், வேற விஷயம் தெரியவே கூடாது. மதுபதே ஆசகிருத்து ரதிமுத்வஹதா தத்தா கங்கேவோ கமுதன்வதி. அது எப்படி இருக்கணும்னா நேற்றைய தினம் சொன்னது போல கங்கா பிரவாகத்தை போல இருக்கணும். இந்த பக்தி இடைவிடாது இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும், பலமா இருக்கணும், யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதபடிக்கு புஷ்டியா இருக்கணும். இதை எனக்கு நீ பரணா கொடுன்னு பிரார்த்தனை பண்ண. சுவாமி என்ன பண்ணான்னார், அதை தரேன்னு சொல்லல, தரலன்னு சொல்லல.
சிரிச்சுண்டே மந்தம் ஜகாச வைகுண்டஹா மோகயன் இவ மாயையா, ஏமாத்தி விட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார். நான் தந்தேன்னு சொல்ல, தரலேன்னு சொல்ல. இந்த குந்தி ஸ்துதியில என்ன பிரயோஜனம்னா, பகவான் அங்க தங்கினான். அந்த ஊருக்கு கிளம்பிண்டே இருந்த பகவான் அங்க தங்கினார். இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். தர்மபுத்திர அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவரை சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சாச்சு. அவருக்கு ஒரு மனசுல ஒரு கிளேஷம் என்னன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எதற்காகனா இந்த ராஜ்யத்துக்கு. இந்த ராஜ்யம் அமைச்சு நான் மேல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எது மேல நான் உட்கார்ந்தது போல இருக்குன்னா, 40 லட்சம் ஜனங்களை கொண்டு அவளுடைய ஜீவன் போயிடுத்து, அந்த பாபம் எல்லாம் இருக்கே, அது மேல ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ந்தது போல எனக்கு ஒரு எண்ணம். உன்ன சுவாமி சொன்னார், க்ஷத்ரியாளுக்கு யுத்தம், அதுல மரணம் சம்பவிக்கிறதுங்கிறது சகஜம்தானே, இதை நீ பெருசா எடுத்துக்க வேண்டான்னு. என்னதான் நீங்க சொன்னாலும் எனக்கு இதுல இஷ்டம் இல்லை, பயமா இருக்கு, பாபத்து மேல நம்ம இருக்கோமோன்னு. அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. இந்த பாபம் பெருசா தன் தலைக்கு மேல இருக்கிறது போல ஒரு எண்ணம். தலைக்கு மேல இருக்கு. என்னைக்கு வேணுமோ என்னுடைய தலையில அது விழும். பேர்பட்ட மகத்தான பாபம் ஒண்ணு காத்துன்னு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, அது மேலதான் சிம்மாசனம் அமைச்சு உட்கார்ந்தது போல ஒரு எண்ணம் இருக்கு. இது எப்படி போக்கிக்கிறதுனே தெரியலையே. உடனே சுவாமி சொன்னார், இது க்ஷத்ரியாளுக்கு இது தர்மம் தானன்னார். என்ன சொல்லி பார்த்தாலும் அவர் கேட்கல. ஏன்னா இந்த கணவனை இழந்து எத்தனை பத்னி துடிச்சுட்டு இருக்கா, குழந்தைகள் அப்பா இல்லாம இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டார். உடனே சுவாமி சொன்னார், யதா பங்கேன பங்காம்பஹா. உடனே சுவாமி சொல்றார், ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணா எல்லா பாபமும் போயிடும். தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோஸ்வமேதே நயஜதே. அஸ்வமேத யகம் பண்ணா சர்வ பாபம் போயிடும்னு இருக்கு வேதம் சொல்றது. அது பண்ணினா என்னென்ன, நான் ஒரு பாபத்தை கண்டு அஞ்சுன்னு இருக்கேன், நீ இன்னொரு காரியம் பண்ண சொல்றீ, எனக்கு இதற்கு விமோசனம் தெரியணும்னார். உடனே சுவாமி சொன்னார், யதா பங்கேன பங்காம்பா சுரையாவா சுராகிருதம். சேத்த மேல பூசின்னு இருக்கேங்கிற, சேத்துல பூசிச்சா சரியா போயிடும்னா, நீ சொல்றது அது போலதான் இருக்கு, வேற ஏதாவது உபாயம் உண்டான்னா. அப்படி உனக்கு தர்மத்துல ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, தர்மசூரியனான பீஷ்மாச்சாரியால் அங்க குருக்ஷேத்திர யுத்தத்துல படுத்துன்னு இருக்கார், யுத்த கடத்துல. அவரை போய் பார்த்தா இதுக்கு விடை தெரியும், வா கிளம்பலான்னார். உடனே சுவாமி தர்மபுத்திராதிகள் எல்லாரும் கிளம்பிட்டு அந்த பீஷ்மரை பார்க்க போறா. அங்க போய் பார்த்தா 18 அக்ஷோகினி எல்லாரும் யுத்தத்துல காலமாயிருக்கா. 40 லட்சம் பேரு. யுத்தம் நடந்த இடம் எப்படி இருக்கும், கழுகு வந்து அந்த மாம்சங்களை சாப்பிட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தா, போய் பார்த்தா அங்க ஒரு ஊசி குத்த கூட இடம். யாரெல்லாம்னா எல்லா ரிஷிகளும் வந்து காத்துன்னு இருக்கா. எதனால காத்துன்னு இருக்கான்னா, பீஷ்மருடைய அந்திம காலம் வர போறது, பகவான் வந்து காட்சி கொடுக்க போறார், அவர் ஸ்தோத்திரம் பண்ண போறார். இதெல்லாம் இந்த பீஷ்மர் வந்து பகவானோட ஐக்கியமாக போறார். அதை பார்க்கணுங்கிறதுக்காகவே லட்சக்கணக்கான ரிஷிகள் வந்து காத்துன்னு இருக்கா. தத்ர பிரம்ம ரிஷயஸ் சர்வே தேவ ரிஷயஸ்ச தஸ்யம் சப்தமா ராஜரிஷயஸ்ச தத்ராசன் திருஷ்டும் பரத புங்கவம். இந்த சாயுஜ்யத்தை பார்க்கறதுக்காக காத்துன்னு இருக்கா. யார் வந்தான்னு லிஸ்ட் கொடுக்கிறார். எல்லா ரிஷிகளும் வந்து காத்துன்னு இருக்கா. பிருகதஸ்வோ பர்வதோ நாரதோ தௌம்யா பகவான் பாதராயணஹ பிருகதஸ்வோ பரத்வாஜஹ சசிஷ்யோ ரேணுகாசுதஹ வசிஷ்டஹ இந்திரப்ரமதஹ ஸ்திரிதஹ கிருத்சமதோசிதஹ கக்ஷீவான் கௌதமோத்ரிஸ்ச கௌஷிகோத சுதர்சனஹ அன்யே ச முனயோ பிரம்மண் பிரம்மராதாதயோ மலாஹ. யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னா பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். நாலதர் தௌமியர் முதலிய எல்லா ரிஷிகளும் வந்திருக்கா. ஆச்சரியம் என்னன்னா, இந்த கதையை உபதேசம் பண்ண நாரதர் வந்து காத்துட்டு இருக்கார். அதை விட ஆச்சரியம் வியாசர் வந்திருக்கார். அதை விட ஆச்சரியம் பிரம்மராதாதயோமலான் சுகாச்சாரியால் வந்து காத்துட்டு. எல்லாரும் வந்து அந்த இடத்துல காத்துட்டு இருக்கா. சுவாமி வாழை அழிச்சன் வந்து தர்மம்ங்கிறது ஒரு வியாஜம்தான், ஒரு பொருட்டு. பகவானுக்கு இவருக்கு சாயுஜ்யம் கொடுக்கணும், அந்த காரணத்தை வச்சுன்னு வந்திருக்கார். உடனே கிருஷ்ணனை பார்த்தோன்னு அவருக்கு மனசு பறக்கிறது. சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கார். தர்மபுத்திரருக்கு ஒரே சஞ்சலம். ஏன்னா எப்படி நம்மளே அடிச்சு போட்டுட்டு நம்மளே போய் பார்த்தான்னா எப்படி இருக்கும், தர்மத்துல சந்தேகம் இருக்குன்னு கேட்கறது. சுவாமி சொன்னார், அவ மகான்களுடைய பெருமையில அந்த அங்க வந்து பாரு தெரியும்.
உடனே பீஷ்மரை எட்டி போய்வா சங்கோச்சப்பட்டுட்டே வந்து பார்க்கறா. அவர் சொல்றார், யுத்தாத் அந்யத்ரமே வத்சாகா, யுத்தத்திலும் போதுதான் நம்ம எதிரிகள். யுத்தம் முடிஞ்சிருத்து வில்லியும் அம்பியும் கீழே வச்சா நான் தாத்தா, நீங்கள்லாம் பேரன், பக்கத்துல வாங்கன்னு சொல்ல. யுஷ்மத் கிருதே பகூன் கிளேஷான்னு பிராப்தா தோக்கவதியும். உங்களுக்கு எப்படி கஷ்டம் வந்ததுன்னு தெரியல. உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, ரொம்ப வருஷமா உங்களை வச்சுட்டு ஆளாக்கிறதுக்கு அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. குந்தி சிறு வயசுலயே உங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. உங்களுக்கு எப்படி இந்த கஷ்டம் வந்ததுன்னே எனக்கு புரியல. ஏன்னா எல்லாம் இருந்து ஒருத்தருக்கு கஷ்டம் வருமானா வராது. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும், எப்படி வரும்னா அஸ்திர சஸ்திரத்தினுடைய பலம் இல்லாட்டி வரும். ஒரு குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு அஸ்திர சஸ்திரத்துடைய பலம் இல்லையோன்னா, எத்திர தர்மசுத்தோரா, தர்மத்தினுடைய பலம் இல்லைன்னா வரும். தர்மபுத்திரரே தர்மபுத்திரராக தர்மமே அவதாரம் பண்ணிடு. அப்ப தர்மத்தினுடைய பலம் உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா இருக்கு.